அசந்த நேரத்தில் ஆப்படிக்க பார்த்து அமெரிக்கா அப்படின்னு சொன்னோனே தாத்தா பார்த்தீங்கன்னா தடி தூக்கிட்டு எந்திரிச்சாரு. என்னடா அந்த ட்ரம்ப் இன்னும் திருந்தலையா? அவரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்திரிச்சார். தாத்தா இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் அமெரிக்கா அண்ட் இந்தியா மேட்ச் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு முதல்ல பவுலிங் தேர்ந்தெடுக்க, என்னங்க எங்க பேட்டிங் லைன் பார்த்துமா நீங்க வந்து பவுலிங் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் உள்ள வந்தாங்க. அசால்ட்டா உள்ள வந்தாங்க. அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகி போச்சு. அதாவது 300, 400 அடிப்பட்டு உள்ள வந்தாங்க. கடைசியில பார்த்தா 100 அடிக்கிறதே ரொம்ப சிரமம் போல அப்படின்ற மாரி எதுக்கு இப்படி ஆயிப்போச்சு, ஆமாங்க இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிற அளவுக்கு சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா நேத்து அவ்வளவுதான் நம்மளுடைய இந்த அணி என்னத்துக்கு ஆயிருக்கும்னே தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாரி சூரியகுமார் யாதவ் மட்டும் பார்த்தீங்கன்னா 49 பால் 84 ரன்கள். அப்ப நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் அபிஷேக் சர்மா அவர் எங்கேயா மொத பால்லையே அவுட் ஆயிட்டாரு. அவர் சொல்லி வச்சு எடுத்துட்டாங்க கவர் டிரைவ்ல. சிவம் துபே பார்த்தீங்கன்னா டக் அவுட் அவ்வளோதான். இந்தியா அதில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சாக்கு விக்கிறவர் இல்லையா? அதாவது இப்போ சாக்விக் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா இறங்கின அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 138 ரன்கள் அவ்வளோதான். இந்தியா 132 ரன்கள் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு விட்டனர் 29 ரன்கள் வித்தியாசத்தில். நம்மளதுல முகமது சிராஜ் டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தார் இந்திய அணி. அவ்வளவுதான். நேற்று நல்ல வேலை எப்படியோ ஜெயித்து விட்டார். ஃபுட்பால் ஒலிம்பிக்கையும் முழு நேரமாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களே இந்த ஆடு ஆடுறாங்களே, கிரிக்கெட்டை முழு ஃபோக்கஸாக பண்ணியிருந்தாங்கன்னு என்னத்துக்கு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸில் விளையாடி இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.